Hello guys, I'm Muru. Astronomers மற்றும் scientists வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எக்ஸோ பிளானட்ல 5,63,000 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு வால் போன்ற அமைப்பு வந்து இருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த மாதிரி அப்டேட் நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயில்டா பார்ப்போம். சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து 5,63,000 கிலோமீட்டர் நீளம் உள்ள வால் போன்ற அமைப்பை கொண்டுள்ள WASP-69b எக்ஸோ பிளானட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட இந்த WASP-69b இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியிலிருந்து 160 லைட் எரிசிஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. 1,00,000 கிலோமீட்டரா போனா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர் இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியிலிருந்து 160 லைட் எரிசிஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து எந்த எரிசிஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த எரிசிஸ் இந்த பிரபஞ்சத்தில் இது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து டிராவல் இருக்கும். லைட்டோட ஸ்பீடு நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த WASP-69b இந்த எக்ஸோ பிளானட் ஆடியதுக்கு 160 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த எக்ஸோ பிளானட்டோட டேட்டாவை ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலமா ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த WASP-69b இந்த எக்ஸோ பிளானட் வந்து WASP-69 என்னும் நட்சத்திரத்தை இந்த எக்ஸோ பிளானட் வந்து ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் வந்து அதோட நட்சத்திரத்தை மிக நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற WASP-69 என்னும் நட்சத்திரத்திலிருந்து அதிகப்படியான சூரிய காற்று வந்து வெளியாகுற அந்த சூரிய காற்று வந்து இந்த எக்ஸோ பிளானட்டோட அட்மாஸ்பியர்ல உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் கேசஸ் வந்து எவாபரேட் ஆகுது. அதனால 5,63,000 கிலோமீட்டர் நீளம் உள்ள வால் போன்ற அமைப்பு வந்து உருவாயிருக்கு அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. WASP-69b எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரமான WASP-69 என்னும் நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு வெறும் 3.9 டேஸ் வந்து எடுத்துக்குது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிளானட் வந்து 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமது பூமி நிறைய வந்து இந்த எக்ஸோ பிளானட் வந்து இழக்குது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த டேட்டா மூலம் சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.